Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த லவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருது. லவ் இஸ் a குட் திங். ஒரு குழந்தைக்கு அம்மா மேல இருக்கிறது லவ் தான். ஒரு நண்பன் மேல ஒருத்தருக்கு இருக்கிறது லவ் தான். பெற்றோர்களுக்கு குழந்தை மேல இருக்கிறது லவ் தான். லவ் டஸ் நாட் ஹேவ் டு பி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும் இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. லவ்ன்றது ரொம்ப அழகான விஷயம். அதனாலதான் உலகமே இன்னி வரைக்கும் ரொம்ப அழகா இருக்கும்னு நான் சொல்லுவேன். பட் அதுல ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த புரிதல் இல்லாதனாலதான் எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் காயங்கள், ரொம்ப மனவேதனைக்கு மக்கள் உள்ளாராங்க. அது ஆண் பெண்ணுன்னு கிடையாது. நான் சொன்ன மாதிரி குழந்தைங்க, அம்மா அப்பா, வாட் எவர், எல்லா லெவல்லையும் அந்த அன்பு லவ்னு காட்டுற இடத்துல பிரச்சனை வரதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, லவ் இஸ் குட், பட் when love comes attached with understanding, ஒரு புரிதலோட லவ் வரும்போது அது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான கருத்து. அந்த புரிதல் இல்லாம அன்பு காதல் இது மட்டும் அதிகம் போகும்போதுதான் பிரச்சனைக்கு உள்ளாரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மா அப்பா கிட்ட இருந்து அன்பு பெறறதுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணும். அப்பதான் அம்மா அப்பா வந்து அன்பு கொடுக்குறாங்க அப்படின்னு. இதே மாதிரிதான் அது ஒரு தருணத்திலயும் இருக்கு. சோ அப்படி போச்சுன்னா சரியான டெசிஷன்ஸ் நம்ம எடுக்க முடியாது. நீங்க ஒருத்தர் லவ் பண்றது ஓகே, பட் அட் த சேம் டைம் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங், அது ஒரு ஆண் பெண், முக்கியமா டீனேஜர்ஸ் கிட்ட நான் பாக்குறேன், அந்த 20 to 30 வயசுல நிறைய பாக்குறேன் அந்த பிரச்சனைகள். அன்புன்றதுக்காக அந்த மனுஷன் மேல நீங்க திணிக்க கூடாது விஷயங்களை. ஒண்ணு. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், பிளைண்டா அன்பு காதல் அப்படின்றத வச்சு மட்டும் நீங்க அவங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதே தெரியாம போயிடுச்சுன்னா, அப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் அது ஒரு வேதனைக்கு தான் ஒரு உள்ளார ஒரு சூழல் வரும். அது உங்களுக்கும் சரி, அவங்களுக்கும் சரி, அந்த மனிதருக்கும் சரி. ஏன் ஒரு குழந்தை அம்மா, நான் சொன்ன மாதிரி லவ்ன்றது வந்து ஒரு ஆண் பெண் டீனேஜர்ஸ் மட்டும் கன்ஃபைன்ட் ஆன விஷயம் கிடையாது. இட்ஸ் யூனிவர்சல் பினாமினா. எல்லாருக்குமே சொல்றேன். எனக்கு என் கூட வேலை பார்க்கறவங்க மேல எனக்கு அன்பு இருக்கு, காதல் இருக்கு. ஆண்கள் மேல நான் சொல்றேன், என் தம்பி மாதிரி இருக்கவங்க அவங்க மேல காதல், ஒரு விதமான காதல், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர. த பாயிண்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன வேணும், அந்த மனிதருக்கு என்ன பிடிக்கும், அந்த மனிதருக்கு என்ன வேணும், அந்த மனிதரோட சிந்தனை என்ன. ஒருத்தரும் வளர்ந்த விதங்கள் வேறையா இருக்கும், பார்த்த விஷயங்கள் வேற வேறையா இருக்கும், வாழ்க்கையில சந்திச்ச சூழல்கள் வேற வேறையா இருக்கும். எல்லாத்துக்கும் மேலையும் ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு தனித்துவம் படைத்த ஒரு மனிதர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சாலே இந்த வலி, இந்த லவ் சம்பந்தப்பட்ட வலி, காதல் சம்பந்தப்பட்ட வலியை வந்து நம்ம கையாண்டுட்டு போகலான்றது என்னோட ஒரு கருத்து. நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க. நான் சிம்பிளா இந்த வீடியோல சொல்லிட்டேன், ஷார்ட்டா சொல்லணுன்றதுக்காக. உட்காந்து யோசிச்சாலே உங்களுக்கு யூ வில் ஹேவ் a lot of clarity. அந்த புரிதல் இல்லாதனாலதான் லவ்ன்றது ரொம்ப கசப்பான ஃபீலிங்கா மாறுறதும் பிளஸ் அது வந்து ஒரு அழகான ஃபீலிங்கே வந்து ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ண ஒரு ஃபீலிங்கே வந்து நமக்கு மனவேதனை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்காகவும் மாறுறதுக்கான ஒரு முக்கிய காரணம். சோ லவ், பிளைண்ட் லவ் இஸ் ஓகே சர்டன் எக்ஸ்டென்ட், பட் புரிதலோட அது காதலும் புரிதலும் சேர்ந்து வந்தாதான் அந்த காதலுக்கும் அது மரியாதை, பிளஸ் அது நிலைச்சு நிக்கிறதுக்கும் ஒரு சரியான ஒரு விதமா இருக்கும். இதை பத்தி ஒரு 2 வருஷமா கேள்விகள் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. சரி, இதை வந்து தெளிவா பேசணுன்றதுக்காக தான் சரி இந்த வாட்டி பேசலாம். பிகாஸ் லாஸ்ட் 3 months I've been getting a lot of messages on this from youngsters especially. So அதை அட்ரஸ் பண்ணன்றதுதான். லவ் ஹேஸ் டு கம் வித் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஒரு அழகான விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங்னா அந்த மனுஷனை புரிஞ்சுக்கணும். நம்ம புரிதலுக்கு வந்து ஒரு லவ்வுக்கு மேல புரிதலுக்கு வந்து ஒரு 1% நான் ஒரு விலை வைப்பேன்னு சொல்லுவேன். நான் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நண்பர்களே. நன்றி.